ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போஜன களஞ்சியம். நான் ஸ்ரீவித்யா உங்களுடன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திணை ரவையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், டிஃபன் ஐட்டம், திணை ரவை தோசை. திணை ரவை தோசை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த திணை ரவை தோசைக்கு தேவையான மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு விட்டு பொரிக்க விடணும். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன், முழு சீரகம் 1/2 ஸ்பூன். இந்த 1/2 ஸ்பூனும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மிக்சியில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மிளகு சீரகம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாவை ஃபைன் சாப்டாகவும் 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியை நறுக்கி இதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது மாவு கலக்கிறதுக்கு திணை ரவையை ஒரு 5 hours நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு ஈக்குவலாக 1 கப் அரிசி மாவும் 1 கப் கோதுமை மாவும் சேர்த்து கலந்துக்கலாம். 50 grams ஆஃப் மாவு ரவை எடுத்துட்டோம்னா 50 grams அரிசி மாவும் 50 gram கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் தேவையான உப்பு பெருங்காயமும் போட்டு நல்லா கலந்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி 1:2ங்கிற அளவுக்கு நல்லாவே தண்ணி இழுக்கும். அரிசி மாவும் கோதுமையும் இருக்கிறது நல்லாவே தண்ணி சேர்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ அரிசி மாவு ரவையெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருக்கேன். கலந்த மாவை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தாளிச்ச மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு பொரிச்ச அந்த தாளிப்பு ஐட்டமும் அதுலேயே சேர்த்து கலந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி இருக்கான்னு பதம் மட்டும் பார்த்துட்டு, தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி நல்லா சேர்த்து கலந்துட்டு இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் ஊறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மாவு அப்படியே வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மாவு நல்லா கலந்து விட்டு எனக்கு தேவையான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதோட ஃபைன் சாப்டு ஆனியன்ஸ், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அளவுக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு தோசைக்கல் ஹீட் ஆனதும் நம்ம நார்மல் ரவை தோசை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி கிறிஸ்ப் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes விடலாம். ரவை தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த கல் நல்லா சூடாகிற வரைக்கும் வச்சுட்டு சூடானதும் நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நார்மல் ரவை தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக 2 பக்கமும் போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அந்த மாதிரி சட்னி ஐட்டம்ஸ் நல்லாவே இருக்கும். நல்லா சைட் டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை குருமா மாதிரி நீங்கள் எதாவது விருப்பப்பட்டீங்கன்னா எந்த சைட் டிஷ் வேணாலும் செஞ்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி டேஸ்டியான இந்த திணை ரவை தோசையை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.